Nandini. Welcome back to our channel. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியா, ஹெல்த்தியா, ஜாலியா அதே மாதிரி நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸ்ல. ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே. எவ்ரி தேர்ஸ்டே நம்மளோட சேனல்ல சாய் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு சீரியஸ்ல ஒவ்வொரு டிவோட்டிஸோட லைஃப்ல பாபா பண்ண மிராக்கிள்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு ரேவதி சிஸ்டர் அப்படிங்கிறவங்களோட லைஃப்ல பாபா ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணியிருக்காரு. நிஜமாலே இது பெரிய மிராக்கிள் தாங்க. அவங்களோட குழந்தையோட லைஃபே பாபா அப்படியே காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அந்த ஆடியோ அவங்க அந்த மிராக்கிள் அமைச்சிருந்ததை கேட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. பாபா என்ன இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தேங்க்யூ பாபாக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்னை பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் எல்லாருக்குமே வந்து உங்கள் லைஃப்பில் நடக்க மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணுறனால தான் என்னால் இதை இன்னும் நிறையா பேர்த்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ உங்களுக்கும் பாபாவுக்கும் ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்யூ. ஸோ இவங்க வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மிராக்கிள் வந்து ஒரு 2-3 months முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் நம்ம வீடியோவில் வந்து போட்டிருந்திருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ எகெயின் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள், எனக்கு என்னமோ சடனாக உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணும் போல் இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஷிரடியே வந்து போகிறாங்க. 2014 செப்டம்பரில் ஷிரடி போகிறாங்க. அப்போயுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப தடங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை வந்து அவங்களோட லைஃப்பில் இருந்த ஃபர்ஸ்ட் மிராக்கிள். அவங்க வந்து ஷிரடி போனதுமே வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை. அப்போ ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் கோயிலாக போய் கும்பிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தது. லேட்டர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2014 போயிட்டு வராங்க. 2015 ஜான்வரி அதாவது பொங்கல் அன்னைக்கு அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுது. ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து அவங்களோட குழந்தைய பாபா எப்படி காப்பாற்றி இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை இப்போ 10 years ஆயிடுச்சு. 2015 இது நடந்தது, இப்போ 2025 இன்ன வரைக்கும் அந்த குழந்தை வந்து அந்த குட்டி தம்பி இப்போ பெரிய பையனே வந்து ஆகியிருந்திருப்பாரு. அவர் வந்து இப்போ எப்படி சூப்பராக பாபா வச்சிருக்காரு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ 2015 நான் சொன்ன மாதிரியே பொங்கல் அன்னைக்கு அந்த தம்பிக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகியிருந்திருக்குது. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 கால்லையுமே தொடையில் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்கின் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ்வலி உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னா தொடையில் இருக்க ஸ்கின்னை தான் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அங்கே வந்து வைப்பாங்களாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தைக்கு தொடையில தான் வந்து ஃபுல்லாக அடிபட்டு ஃபுல்லாக வந்து டேமேஜாக வந்துருக்கு. ஸோ இந்த தம்பிக்கு வந்து ஆப்வியஸாக வந்து தொடையில் இருக்க ஸ்கின் வந்து எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப டேலமாக இருந்திருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ ஒரு சொல்யூஷன் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க, முடி அந்த குழந்தையோட முடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு அதாவது மொட்டை அடிச்சுட்டு அவங்க தலையில் இருக்க வந்து ஏதாவது ஸ்கின் எடுத்து தான் வந்து இந்த இடத்துலலாம் பேச்சஸ் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சா. அவங்க குழந்தையோட தலையில இருந்துலாம் வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அதாவது அப்பியரன்ஸ்லாம் ஏதாவது மாறுமோ அந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப வந்து பயந்துட்டாங்க. இந்த குட்டி வயசுல இவ்வளோ பெரிய சர்ஜரியா அப்படின்னா. ஸோ செகண்டாக இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று அவங்களோட ஸ்கின்னே எடுத்து வைக்கிறது, இன்னொன்று வந்து டெட் பாடிஸ்லேருந்து வந்து மற்றவங்களோட ஸ்கின்னை வந்து இப்போ மார்ஷரிலேருந்து அந்த மாதிரி வந்து வாங்கி அந்த இடத்துல அஃபெக்ட் ஆன ஏரியாஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் இதுலேயுமே இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் ஸ்கின்னே எடுத்து வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டா ஈஸியாக வந்து சீக்கிரமாக ஹீலிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக இருக்கும், புண்ணெல்லாம் வந்து ஆறிடும். மற்றவங்களோட ஸ்கின் எடுத்து வைக்கும்போது அதில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து அந்த புண்ணு அந்த காயம்லாம் வந்து ஆறக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலி என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களோட தலையிலிருந்தே வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து ஃப்ளஷ் அதாவது ஸ்கின்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் பயங்கர அழுகாச்சு. அன்னைக்கு சாயந்தரம் வந்து அவங்களுக்கு பாபாட்ட வந்து விளக்கு போட்டு ரொம்ப அழுது கும்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து இந்த மாதிரினா யாருக்காக இருந்தாலும் வந்து கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த அக்கா வந்து பயங்கரமாக அழுதுட்டு பாபாட்ட வந்து கும்பிட்டு இருக்காங்க. இந்த பாபா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த குமார சமயத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபா ஃபோட்டோக்கு மேலே வந்து ஒரு சாமந்தி பூ வந்து வச்சுருந்துருக்காங்க. அவங்க டக்குன்னு வந்து அந்த ஃபோட்டோலேருந்து வந்து அதாவது பூ வந்து விழுந்திருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு என்னவா எடுத்துக்கிறதுன்னு
தெரில, இது என்ன ஒரு பாசிட்டிவ் சைனா இல்லை நெகட்டிவ் சைனா, இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியலையா. உடனே அந்த அக்காவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் நீ எதுவும் வருத்தப்பட வேணாம், பாபா ஏதாவது ஒரு நல்ல அறிகுறி தான் வந்து காட்டுறாரு, நல்லதாக தான் நம்மளுக்கு வந்து முடியும், பையன் வந்து நல்லபடியாக குணமாகி வந்துடுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க போய் அட்மிட் ஆகுறாங்க. மார்னிங் ஒரு 8 o'clock ஹாஸ்பிட்டலாக போயிருந்தோன்னே என்ன ஆகுதுன்னா, இவங்க பெட்டுக்கு பக்கத்து பெட்டில் ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்களாவே வந்து இந்த அக்காட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பாபா வந்து கும்பிடுவீங்களா, உங்களுக்கு பாபா மேலாம் நம்பிக்கை வந்து உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க பாபாலாம் நான் கும்பிடுவேங்க, லாஸ்ட் இயர் தான் செப்டம்பரில் தான் நான் முதல்ல ஷிரடிலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்களாம், பக்கத்து பெட்டில் இருந்தவங்க சொல்கிறாங்களாம், நாங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு டொனேஷன் மாதிரிலாம் வந்து அனுப்புவோம் சன்ஸ்தானுக்கு. ஸோ எவ்ரி இயர் சன்ஸ்தான் வந்து எங்களுக்கு 10 to 15 உதி பேக்கெட்ஸ் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதி பேக்கெட் எடுத்து இந்த அக்காட்ட வந்து கொடுக்குறாங்க. தம்பிக்கு வந்து தேய்ச்சி விடுங்க, தம்பிக்கு வந்து ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக வந்து பாபா பார்த்துக்குவார் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து பயங்கர அந்த இடத்துல வந்து அவ்வளோ நேரமே அவங்க வந்து அழுதுட்டு மனசுலாம் ரொம்ப வேதனையாக பாரமாக இருந்திருக்கு. ஸோ குழந்தைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு. ஸோ உடனே அந்த தக்க சமயத்தில் அவங்க யாருமே வந்து தெரியாது, அவங்களாவே வந்து கேட்குறாங்க, நீங்கள் பாபா கும்பிடுவீங்களா, அவங்களுக்கு பாபா மேலே நம்பிக்கை உண்டான்னு கேட்டு ஒரு உதி பாக்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உதிங்கிறது நம்ம பாபா கும்பிட்ற எல்லாத்துக்குமே தெரியும், உதிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய வந்து ஒரு மெடிசின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த சமயத்தில் உங்களுக்கு உதி கிடைச்ச அந்த உதி பாக்கெட்டை கையில் வாங்கினா உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சான், அந்த மொமெண்ட்லேருந்து அவங்க ஃபீல் பண்ணவே இல்லையா, அதாவது தம்பிக்கு ஆப்ரேட் பண்ணி வர வரைக்குமே அவங்க ஃபீல் பண்ணவே இல்லையா, அவங்க மனசே ஒரு கல் மாதிரி வந்து ஆயிடுச்சான். ஓகே எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துப்பாரு, பாபா இருக்காரு பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சான். ஸோ அதே மாதிரி அந்த தம்பியை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது குழந்தை வந்து பயங்கரமாக வந்து அழுகுதான், சின்ன பையன் அப்படிங்கிறனால டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் கூப்பிட்டு போகும்போது பயங்கரமாக வந்து அழுகுதான். ஆனால் இந்த அக்கா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையா, அப்படியே நின்றுருக்காங்க. அவங்களே சொன்னாங்க, எனக்குள்ளே ஏதோ ஒரு தைரியமே வந்து பிறந்துட்ட மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. ஒரு 1.5 hours கழிச்சு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வராங்க. ஸோ தம்பி உள்ளே எப்படி போனானோ, அதாவது உள்ளே போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொட்டை அடிச்சுட்டு, என்ன தலையில் இருந்தால் ஸ்கின் எடுக்க சொன்னால் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. உள்ளே எப்படி போனானோ அதே மாதிரியே வந்து வெளியே வந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலையா, பயங்கர ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாராம், வேணாம் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால சீஃப் டாக்டர் சொல்லிட்டாரு, தலையில் இருந்தெல்லாம் ஸ்கின் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண வேணாம், அவங்களோட கையில் இருக்க வந்து அந்த ஃப்ளஷி பார்ட்டை வந்து எடுத்து காலில் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கையில் இருக்கிற வந்து ஸ்கின்னை தான் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அக்காவுக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணாங்க பாபாவுக்கு. அதாவது உனக்கு நல்லா தான் நடக்க போகுது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வீட்டில் இந்த பூ விழுந்தது. இன்னொன்று யாருமே தெரியாத ஒருத்தவங்க வந்து பாபாவோட உதி வந்து கொடுத்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மாமா இப்படி தான் பண்ணுவார் இல்லைங்களா, அதாவது நேரில் இதெல்லாமே நேரில் வர அந்த ஒரு பர்சன் வந்து கொடுத்ததே வந்து பாபாவே இன் டிஸ்கைஸ் அவர் நேரில் வந்து கொடுத்ததா, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் வந்து இப்படி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாருங்க, ஆப்ரேஷன் பண்ணுறது தலையிலேருந்து எதுவும் எடுக்காமல் கையிலிருந்து எடுத்து நல்லபடியாக வந்து அந்த ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. தம்பியும் குணமாகி வீட்டுக்கு வந்து வந்துட்டாராம். கொஞ்ச நாள்லேயே வந்து ஸ்கின் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகி நல்லபடியாகிட்டாரு. பட் லேட்டர் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஆப்ரேட் பண்ணனால காலை வந்து நேராக லைக் நீட்டி மடக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்துருக்கு. ஸோ எகெயின் என்ன பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்க கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு கன்சல்ட் பண்ணுறதுக்காக வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த டாக்டரோட அந்த கேபின்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோன்னு அவங்க வந்து டாக்டரை வந்து பார்க்க கிடையாதான், ஃபஸ்ட்டு ஒரு பாபாவோட ஃபோட்டோ இருக்க பாபாவை தான் வந்து பார்த்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அந்த அவங்க ஆடியோலேயே சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் நான் உள்ள வந்து டாக்டரை பார்க்கல, பாபாவை தான் வந்து பார்த்தேன், அப்பயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இது வந்து அவங்க சொன்ன அதே வார்த்தை, அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் ஹெட் டாக்டர் அவர் தான், ஸோ அவரே வந்து அந்த இடத்துல இருக்காருங்கிறப்ப நான் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு எனக்கு இதாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொன்னதை வந்து கேட்டோன்னு எது கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தவண மஞ்சரியில் வந்து ஒரு லைன் வரும், பாபா வந்து வைத்தியர்க்கெல்லாம் வைத்தியர், மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவர், லைக் குபேரர்க்கெல்லாம் குபேரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வந்து வரும். நிஜமாலே அதான் வந்து ஞாபகம் வச்சு, எல்லாத்தோட பெரிய டாக்டர் வந்து அவர் தான். ஸோ அவர் நினச்சா க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அப்பயுமே எனக்கு திரும்ப நம்பிக்கை வந்துருச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனும் அந்த சர்ஜரியும், அதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, கங்கா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்சம் நியர்பை தான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க நாகசாய் மந்திர். அவங்களுக்கே தெரியாமல் லைக் எவ்ரி தேர்ஸ்டே அந்த ஹாஸ்பிட்டல் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை அதான் நாகசாய் மந்திர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. போய் கும்பிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப லேட்டாக ரொம்ப வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு நாள் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இதுதான் வந்து நாகசாய் மந்திர் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். ஸோ இது வந்து செகண்ட் இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் வந்து தலையில் இருக்க ஸ்கின் எதுவும் எடுக்காமல் கையில் இருக்க ஸ்கின்னை மட்டுமே எடுத்து காலில் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணி முடிச்சது. அண்ட் செகண்டாக எகெயின் கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் ரூம்குள்ளே போகும்போது பார்த்தா பாபாவோட ஃபோட்டோ வந்து பெருசாக வந்து இருந்திருக்கு. ஈவன் இந்த விஷயத்தை வந்து என்னாலையுமே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது முடியல அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா நான் போகணும் வந்து அப்படி முதல்ல வந்து ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே வந்து இந்த கேபின்குள்ளே டேபிள்லையோ இல்லை வால் ஏதாவது வந்து பாபா ஃபோட்டோவோ ஏதாவது ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு வந்து பார்ப்பேன். இருந்துச்சுன்னா அப்படியே எனக்கு ஒரு பெரிய ஒரு சை ஆஃப் ரிலீஃபாக இருக்கும். அப்பாடா ஓகே பாபா இருக்காரு பார்த்துக்குவாரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம உட்காந்து டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அப்படியே ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை தான் வந்து டாக்டர் கிட்டேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே கூட இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்களோட மிராக்கிள் வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறது. வை பிகாஸ் இந்த மாதிரி அடுத்தவங்களோட மிராக்கிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுனால இல்லை நான் போய் கேட்குறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இன்றைக்கி நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். மேபி இன்னைக்கு இல்லைனா ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் யாராவது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்கும்போதோ ஏதாவது ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை அவங்களே நிஜமாலே ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கும்போதோ இந்த வீடியோ வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோணும் இல்லையா, ஓகே இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு இல்லையா, நமக்கும் கண்டிப்பாக பாபா வந்து இதே மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிவோட்டீஸோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து காரணம். ஸோ இவ்வளோ தூரம் பாபா பண்ணதே வந்து பெரிய விஷயம் தான். மூணாவதாக இன்னொரு விஷயம் வந்து பெருசாக பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் முடிஞ்சு ரொம்ப நாள் வந்து இந்த குழந்தை நல்லபடியாக வந்து இருந்திருக்கு. சடனாக ஒரு நாள் வந்து பார்த்தா அவனுக்கு வந்து இந்த முட்டிக்கிட்ட வந்து ரெட் கலரில் ஒரு குட்டியாக புண்ணு மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு. மார்னிங் ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய வந்து கிளப்பி விடையில அந்த அக்கா வந்து பார்த்துருந்துருக்காங்க. ஒரு குட்டியாக புண்ணு மாதிரி வந்து இருக்கு. அது பார்த்ததுமே வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங் இருந்திருக்கு. ஐயோ என்னடா இது மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பாபா இது மறுபடியும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வந்துருக்காங்க. குழந்தையும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். ஸோ இதைவே அந்த நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சாயந்தரம் குழந்தை வரும்போது அவனுக்கு காலில் இன்னும் புண்ணு பெருசாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. மத்தியானம் ஒரு 1 around 2 o'clock அந்த மாதிரி படுத்துட்டு இருந்திருக்கும் போது என்ன இருக்குன்னா அவங்களே அறியாமல் வந்து தூங்கிட்டாங்க. ஸோ தூக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு கனவு வந்து வருது. அந்த கனவுல பாபாட்ட வந்து கும்பிடுற மாதிரி என்ன பாபா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு சரி நம்ம பாபா வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு பாபா இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க வந்து போகிறாங்களாம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து இவங்களுக்கு கனவுல வந்து நடக்குது. ஸோ பாபா இருக்கிற இடத்துக்கு வந்து போகும்போது பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்கான். பாபாவை வந்து பார்க்க முடியல. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்மளுக்கு ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆகிடும் நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு திரும்ப ஸ்டேஷனுக்கே வந்து வந்துடுறாங்க. ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டு இப்படியே வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு வால் கிளாக் அவங்களுக்கு தெரியுதா, வால் கிளாக்ல வந்து மணி 2 அப்படின்னு வந்து காட்டுது. தூரத்துலேருந்து பார்த்தா பாபா வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த கஃப்னிலாம் போட்டு அந்த அழுக்கா கந்தெல்லாம் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே வந்து வர மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுதான். வந்ததுக்கப்புறம் பாபா வந்து அவரோட காலில் வந்து இப்படின்னு எடுத்து காட்டுறாராம், பாரு எனக்கு எவ்வளோ பெரிய புண்ணு இருக்குன்னு பாரு, இந்த புண்ணெல்லாம் நான் தான் வந்து வாங்கிக்கிறேன்ல, எதுக்கு நீ வருத்தப்படுற, ஒன்றுமே உனக்கு நடக்காது, நல்லபடியாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாராம். அப்படியே வந்து இவங்க வந்து கண்ணு முழிச்சிட்டாங்களாம். கண்ணு முழிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியலையா, என்ன பாபா வந்து இதில் வந்து காட்டுறாரு, நல்லா இருக்குன்னு காட்டுறாரா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரே பயந்துட்டு இருந்திருக்காங்க. சாயந்தரம் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தாலும் குடுகுடுன்னு அவங்க ஓடி போய் வந்து அவங்க காலை வந்து பார்க்குறாங்களாம், எதுவும் பிரச்சனை இல்லை நல்லா தான் வந்திருக்கானா அப்படின்னு. காலையில் அந்த குட்டியாக ஒரு ரெட் கலர் புண்ணு மாதிரி இருந்தது, எதுவுமே இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்கின் வந்து அப்படியே கிளியராக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்திருக்கான். ஸோ அவங்களுக்கு வந்து பாபா ஒரு இதாக வந்து சைனத்திலே வந்து காட்டியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ இதை வந்து அவங்க எதுக்கும் ரிலேட் பண்ணி பார்க்குறேன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, சச்சரிதம்லேயும் வந்து வந்திருக்கும். கபல்டே ஃபேமிலியில் வந்து அவங்க பிளேக் நோயால் வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. பாபா வந்து அப்போ தூக்கி காட்டுவார், எனக்கு பாரு எவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து நான் தான் வந்து வாங்கிக்கிறேன், உங்களோட கர்மா உங்களோட வலி எல்லாத்தையுமே வந்து நான் தான் வந்து தாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லையா. அதை வந்து அவங்க ரிலேட் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க.
எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு இவங்களோட ஆடியோ வந்து கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11-12 மினிட்ஸ்க்கு வந்து இவங்க பேசி எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு பொறுமையாக வந்து பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ், மைன்யூட் இன்சிடென்ட்ஸை கூட வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னமோ உங்ககிட்ட ஷேர் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அட் எனி காஸ்ட் என்ன வேணால் நம்ம லைஃபோட ஒரு கடைசி சுச்சுவேஷனில் கூட நம்மளை புஷ் பண்ணி எதுவுமே இதுக்கப்புறம் நம்மளுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது கூட நம்ம பாபா நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து பார்த்துக்குவார். அவராகவே இப்படி வந்து நம்மளுக்கு யார் மூலியமாவோ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுக்கு திரும்ப 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 ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் நடந்த அற்புதங்கள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம மனசில் இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகிட்டே தான் வந்து போகுது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இவங்களோட மிராக்களை வந்து நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரே ஒரு குட்டி ரெக்வஸ்ட் நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்களும் உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரோ என்னைக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கலாம். உங்களோட லைஃப்பில் அந்த மிராக்கிள் நீங்கள் ஷேர் பண்ணலாம், சே பாபா இவங்களுக்கு இதாக பண்ணியிருக்காரு, நம்மளுக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம நிலமை வந்து மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே உங்களோட லைஃப்பில் அந்த மிராக்கிள்ஸை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு இதர் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட்டாக அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு மிராக்கிள்ஸையுமே நான் கம்மிங் வீக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாபாவோட பிளஸிங்ஸ் அதுக்கு எனக்கு இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மிராக்கிள் குட்டியாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது பாபாவோட. அவர் வந்து ஒன்று பண்ணுறாருனாவே அது ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. அதனால் இதை நம்ம ஷேர் பண்ணலாமா அதை ஷேர் பண்ணலாமான்னு நீங்கள் நினைக்காம கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலே யாராவது சாய் டிவோட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலையுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சாய் அற்புதங்கள் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி. ஓம் சாய்ராம்.